பெட்ரோல் இல்லாம வெறும் தண்ணியாலேயே இவருக்கு சித்தார்த்துக்கு ஃபோன் பண்றாரு. உங்க பையனை நான் வந்து கடத்திட்டேன். நீங்க வந்து இவர் சொல்றத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் பாட்ட இஷ்டத்துக்கு விளையாடுறாரு. மறுபடியும் இந்தியா வந்து வேகமா ரன் எடுக்க ஆரம்பிக்குது. ஆனா வந்து ஒரு விறுவிறுப்பா நகர வேண்டிய ஒரு கதைய வந்து இவங்க சரியா பண்ணலன்னு தான் சொல்லணும். வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வந்து டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எதை பத்தி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம கிரிக்கெட் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுல டெஸ்ட் மேட்ச் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மாதவன், சித்தார்த், அதுக்கப்புறம் நம்ம காளி வெங்கட், மீரா ஜாஸ்மின் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கிடையாது. இது நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. வைநாட் ஸ்டுடியோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை பற்றின கதை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சித்தார்த் வந்து ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சமீப காலத்தில் வந்து சில தோல்விகளை அவர் சந்திச்சிருக்காரு கிரிக்கெட்டில். இதனால் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து எல்லாரும் கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுடைய கிரிக்கெட் வாரியம் என்ன செய்யுது, கிட்டத்தட்ட நீ கிரிக்கெட்ல இருந்து விலகிக்கோ, உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நீ மோர் தேன் 10 இயர்ஸாக இதில் இருக்க, தொடர்ந்து உன்னால் வெற்றிகளை தர முடியல, நீ கிரிக்கெட்ல இருந்து விலகிக்கோ அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் கிரிக்கெட் ஆடுவான், பணம், பெயர், புகழ்னு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரணம். ஆனால் அர்ஜுன் மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனில் ஒரு மேட்ச் வந்து சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. ஸோ வந்து இதுதான் உனக்கு கடைசி மேட்ச் அப்படின்னு அந்த கோச் வந்து சொல்கிறாரு. இவர் தீவிர உளைச்சலில் போய் விளையாடுறதுக்காக அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கார். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு இவர் மாதவன் இருக்கார். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். என்ன மாதிரி சயின்டிஸ்ட் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட். பெட்ரோல் இல்லாமல் வெறும் தண்ணியாலேயே வாகனங்களை ஓட்ட வைக்க முடியும் அப்படின்ற முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டில் இதுக்கு போய் தன்னுடைய இதை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறதுக்காக போகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பணம் வந்து கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து பணம் கேட்குறாங்க. இதனால் அவர் வந்து வெக்ஸ் ஆயிடுறாரு. இவருக்கு குழந்தைகள் இல்லை. இவரோட ஒய்ஃப் வந்து நயன்தாரா. இவங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. ஸோ இது இவருடைய வாழ்க்கை. இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து தலையை பிச்சுக்கிறாரு. டெக்னாலஜி இதை நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கிறோம். இதனால் வண்டியிலேருந்து எந்த புகையும் வராது. இது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே மாற்ற போகுது. இவருக்கு பணம் கொடுத்தவங்க, இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை போட்டு நச்சரிக்கிறாங்க. பணம் கொடுத்து கேட்டு வந்து நச்சரிக்கிறாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தனோட பையனை வந்து இவர் கடத்தி வச்சிருக்காரு வீட்டில். கடத்தி வச்சுட்டு இவருக்கு சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. உங்கள் பையனை நான் வந்து கடத்திட்டேன். நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் நீங்கள் தோக்கணும். தோத்தா எனக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் ஜெயிச்சது போதும். நீங்கள் என்ன இருந்தால் ரிட்டையர்மெண்ட் தானே ஆக போகிறீங்க. இதில் தோத்துட்டு ரிட்டையர் ஆயிருங்க. எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மூலமாக நான் வந்து செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு வந்து ஃபோனில் மிரட்டுறாரு. அப்படி இல்லைன்னா உங்கள் பையனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாரு. சித்தார்த்தும் இவர் சொல்ல கேட்டுக்கிட்டு விளையாடுறாரு. ஆனால் கடைசி நாள் டெஸ்ட் மேட்சோட கடைசி நாள் 5th டே அன்னைக்கு அவர் மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இவர் சொல்கிறத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் பாட்ட இஷ்டத்துக்கு விளையாடுறாரு. மறுபடியும் இந்தியா வந்து வேகமாக ரன் எடுக்க ஆரம்பிக்குது. இந்த சிச்சுவேஷனில் இந்த பையன் என்ன ஆனா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற சொல்லுவாங்க. இந்தியாவில் நிறைய விஷயங்கள், நிறைய அந்த ஊழல்லாம் வந்தது மேட்ச் ஃபிக்ஸிங்கு. அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கை மையப்படுத்திய ஒரு கதை. இதுக்கு நிறைய டீட்டெயிலிங் இந்த கதையில் தேவை. குமுதா, உன்னோட ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜ்னால இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கே 9 மாதம் ஆயிருக்கு. திஸ் மைட் பி யுவர் லாஸ்ட் சான்ஸ். ஆனால் இந்த படத்தில் இதுக்கான ஒரு எந்த டீட்டெயிலுமே இல்லை. இந்த மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார், ஸோ அவங்க மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பின்புலம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இந்த படத்தில் இல்லை. சும்மா லோக்கலில் கந்து வெட்டி கொடுக்கக்கூடியவங்க, சும்மா லோக்கல் தாதா வந்து இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பின்னாடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லை. ஸோ இதுவே இந்த கதைக்கான ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த கதை 2 இடத்துல மாறி மாறி நடக்குது, அவ்வளோதான். அதாவது இந்த பக்கம் சித்தார்த்தோட ஃபேமிலி, இந்த பக்கம் மாதவன் அண்ட் நயன்தாரா, இந்த பக்கம் சித்தார்த்தோட பையன், சித்தார்த்தோட ஒய்ஃப் மீரா ஜாஸ்மின். இந்த கதைக்குள்ளேயே மாறி மாறி நடக்குது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமாக இந்த கதை நகரல. பெரும்பாலும் வந்து அவர் அந்த மேட்ச் வந்து நல்லா சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம். இவர் மேட்ச் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போதே தெரிஞ்சு போகிறது அடுத்து என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் வந்து அவுட் ஆக போகிறாங்க, யார் வந்து பவுலிங்கில் யார் விழுக போகிறாங்கன்றதான் நமக்கு தெரிஞ்சிருது. நாமளே ஒரு லைவாக கமெண்ட்ரி கொடுத்துடலாம் போல தெரியுது. அந்த மாதிரி தான் அந்த மேட்சினுடைய காட்சிகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்.
இந்த மேட்ச் நான் விளையாடியே ஆகணும். இதனால இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டாக நடந்திருக்கவே காட்ட வேண்டிய ஒரு மேட்ச் வந்து இந்த படம் வந்து காட்டாமல் தவறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாதவன் நயன்தாராவோட அந்த பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள அந்த எமோஷனல் வந்து ஓரளவு நல்லா கடத்தப்பட்டிருக்கு. ஸோ குழந்தை இல்லாமல் 10 வருஷமாக நான் இருக்கேன், எனக்கு குழந்தை வேணும்னு நயன்தாரா வந்து நடிக்கிற அந்த ஒரு காட்சியாகட்டும், மாதவன் வந்து தோல்வியில் வந்து துவழ்ந்து எனக்கு வந்து இனிமேல் வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றதாகட்டும், இந்த காட்சிகள்லாம் படத்தில் ஓரளவுக்கு இருக்கு. 50,000 crores கை மாற போகுது. இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்க போகுது. சாரிடா. இந்த காட்சிகளை வந்து நீங்கள் ரசிக்க முடிஞ்சால் இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு விறுவிறுப்பாக நகர வேண்டிய ஒரு கதையை வந்து இவங்க சரியாக பண்ணலைன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கை பேக்ஸ் பண்ணி நிறைய ஹிந்தியில் படங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி நல்லா டீட்டெயிலிங்காகவே இருக்கும். அதுக்கு பின்னாடி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யம் வந்து இருக்கும். ஸோ இது அந்த மாதிரியெல்லாம் ஒரு இல்லாமல் அந்த ஒன்லைனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் சுவாரஸ்யம் இதுதான். ஆனால் இது வெறும் எமோஷ்னலாக இருக்குது. அது எமோஷனல் இந்த சென்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பாண்டிங்கை வச்சு அந்த கதை பின்னப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை ரசிக்கலாம். ஓவரால் இந்த படத்தை வந்து ஒரு விறுவிறுப்பாக நகர வேண்டிய ஒரு கதையை வந்து விறுவிறுப்பு இல்லாமையே நகர்த்தியிருக்காங்க. எடிட்டிங் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. ஏன்னா அவங்க கதைக்காக அவங்க பல இடங்களுக்குலாம் போகல, 2 சீனை மாறி மாறி காட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு நாடகத்தில் அடுத்தடுத்து காட்சிகள் காட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி 2 இடத்த மாறி மாறியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இதில் இல்லை. ஸோ இந்த படம் வந்து நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் வந்து இன்னும் வந்து ஒரு திரைக்கதையில் ஒரு நேர்த்தியும் ஒரு கூர்மையாக்களும் இல்லாதனால இந்த டெஸ்ட்டுன்ற படம் வந்து ஒரு சுமாரான படமாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தை வந்து பாருங்கள். எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்வே ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். இது தீபிகா அதிர்வுகள். நான் உங்கள் ராகவ் குமார்.